இன்றைக்கு இருப்பவர்கள் பாரதிய ஜனதாவின் பி டீமாகத்தான் அனைத்து நிலையிலையும் செயல்பட்டு கொண்டிருப்பது இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடர் அவர் பதில் உரையிலே கூட கண்டிருப்பீர்கள். இன்னும் கட் என்ற வார்த்தை தான் வரவில்லை, ஸ்டார்ட் என்ற வார்த்தை தான் வரவில்லை, கேரவன் வேன் தான் இன்னும் வெளியிலே இல்லை, ஸ்டென்ட் மாஸ்டர்கள் தான் இன்னும் உள்ளே வரவில்லை என்ற பல நிலைப்பாடுகளை இன்றைக்கு எங்களுடைய சட்டமன்ற கட்சியுடைய தலைவர் எடுத்து எம்பிருக்கின்றார். உச்சநீதிமன்றத்தை மீண்டும் தமிழக அரசு நாடி இருக்கு. இது உங்களுடைய பதில். எந்த ஒரு மதவாத சக்திகளோ எந்த ஒரு பிரிவினைவாதத்துக்கும் நாங்கள் எதுவும் வர மாட்டோம், அண்ட்ரஸ்ட் இல்லாத மாநிலமாக உருவாக்கும், அது பிஜேபியாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு முதுகெலும்புள்ள ஒரே முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகன், எங்கள் மாண்புமிகு முன்னாள் தமிழக முதல்வர், இந்நாள் திராவிட முன்னேற்ற கட்சி கழக தலைவரை குறிப்பிட்டால் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக அமையும். இன்றைக்கு இருப்பவர்கள் பாரதிய ஜனதாவின் பி டீமாகத்தான் அனைத்து நிலையிலையும் செயல்பட்டு கொண்டிருப்பது இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடர் அவர் பதில் உரையிலே கூட கண்டிருப்பீர்கள். திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பொறுத்தளவில் இனத்தால், மதத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்த தேர்தல் நேரத்திலே கடுமையான ஒரு சதிவலை பின்னப்பட்டது. பல்வேறு நிலைகளிலும் ஆட்சி அதிகாரத்தை விட மக்களுடைய ஒற்றுமை என்று செயல்பட்ட எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகன், எங்கள் உயிரினும் மேலான திராவிட முன்னேற்ற கழக தலைவரைத்தான் இன்றைக்கும் தமிழக மக்கள் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நற்காரியங்களை அன்றைக்கு செய்து முடித்திருக்கின்றார். அதே நிலை தொடர்ந்தால் தமிழக மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள். எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் தகுந்த பதிலை இன்றைக்கு பேரவையை விட்டு வெளியில் வந்தவுடன் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கின்றால், இன்னும் கட் என்ற வார்த்தை தான் வரவில்லை, ஸ்டார்ட் என்ற வார்த்தை தான் வரவில்லை, கேரவன் வேன் தான் இன்னும் வெளியிலே இல்லை, ஸ்டென்ட் மாஸ்டர்கள் தான் இன்னும் உள்ளே வரவில்லை என்ற பல நிலைப்பாடுகளை இன்றைக்கு எங்களுடைய சட்டமன்ற கட்சியுடைய தலைவர் எடுத்து எம்பிருக்கின்றார். அதே கருத்து தான் எங்களுடைய கருத்தும் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உரையை பொறுத்தளவில். அதாவது இந்து சமய அறநிலையத்துறையுடைய சட்டங்களுக்கு உட்பட்டு இந்த காலம் அந்த காலம் என்று இல்லாமல் நீங்கள் கூட சென்று பார்க்கலாம். மயிலாப்பூர் திருக்கோயில் அமைந்திருக்கின்ற நம்முடைய சாய்பாபா திருக்கோயில் அமைந்திருக்கின்ற தெருவிலே மயிலாப்பூர் கபாலீஸ்வர் திருக்கோயிலுக்கு சொந்தமான ஒரு திருமண மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தை 1967ஆம் ஆண்டு அன்றைய முதல்வர் பக்தவச்சலம் திறந்து வைத்திருக்கிறார். அந்த திறப்பு விழா கூட அன்றைய ஆளுநர் அந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்றார். நான் சொல்வது 1967ஆம் ஆண்டு. கிட்டத்தட்ட 59 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருமண மண்டபங்கள் என்பது இருந்து வருகின்ற ஒரு நிலை. நீதிமன்றங்களில் அது குறித்த வழக்கு வந்தபோது அதில் நீதிமன்றங்கள் திருமண மண்டபங்கள் கட்டுவதை பரிசீலிக்க வேண்டும் என்று தடை உத்தரவு பிறப்பித்த பிறகு அது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நிலுவையில் உள்ளது. அது ஒரு புறம். நேற்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவையிலே குறிப்பிட்ட செய்தி, குன்னூரிலே அமைந்திருக்கின்ற ஒரு விநாயகர் கோவிலை குறித்து தெரிவித்திருந்தார். இந்து சமய அறநிலையத்துறையுடைய சட்டங்கள் விதி 36(1)A என்ன சொல்லுகிறது என்றால், திருக்கோயிலுக்கு தேவைப்படுகின்ற நிதிகளை நலிந்த திருக்கோயில்களுக்கு வசதியுள்ள திருக்கோயிலிருந்து கடன் பெற்று அந்த திருக்கோயிலுடைய மேம்பாட்டிற்கும் அந்த திருக்கோயிலுடைய வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம் என்று சட்டம் அனுமதித்திருக்கின்றது. அந்த வகையிலே அந்த திருக்கோயிலை பொறுத்தளவில் நாம் ஏற்கனவே சொல்லியது போல் அந்த ஊட்டியிலே அமைந்திருக்கின்ற 52 திருக்கோயில்களுக்கும் நான் 5 நாள் முழுமையாக ஆய்வினை மேற்கொண்டேன். அந்த இடம் 10,000 சதுரடி அந்த விநாயகர் கோயிலுக்கு சொந்தமான இடம். அந்த இடத்திலே நகராட்சியும் ஏற்கனவே கார் பார்க்கிங், மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டுவதற்கு தேவை என்று கோரியிருந்தது.
இந்த வகையில் நாம் அந்த இடத்தை ஆய்வு செய்து அன்றைய சட்டப்பேரவை உறுப்பினராகவும் அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராகவும் இருந்த அருமையண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள் கோரிக்கை வைத்ததற்கிணங்க இதை பரிசீலித்து இந்த கோயிலுக்கு தேவைப்படுகின்ற நிதியை மருதமலை திருக்கோயிலிருந்து கடனாக பெறுவதற்கு அவர்களுக்கு இந்த திருக்கோயிலுடைய செயற்பொறியாளர் ஒரு தாக்கீது அனுப்பி அதன் அடிப்படையில் அந்த திருக்கோயிலில் இருக்கின்ற டிசி அவர்கள் பரிந்துரைத்து